وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களின் வரலாற்றிலிருந்து இன்று நாம் பார்க்க இருப்பது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. முஸ்அப் மக்காவில் பிறக்கிறார். அதுவும் செல்வந்த குறைஷி குடும்பத்தின் வாரிசாக பிறக்கிறார். முஸ்அப் பிறந்த சில ஆண்டுகளிலேயே அவர்களுடைய தந்தையை இழந்து விடுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். ஒரு நாள் அவர்களுடைய உள்ளத்துடைய தேடல் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இணைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனை மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். முஸ்அப் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு அவர்களுடைய தாய் ஆத்திரம் அடைகிறார்கள். முஸ்அபை ஒரு அறைக்குள் அடைத்து வைக்கிறார்கள். முஸ்அபே, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி, இல்லை என்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடு, எல்லா செல்வத்தையும் தந்துவிடு, உன்னுடைய ஆடையை தந்துவிடு, உன்னுடைய உணவை தந்துவிடு, எப்படி வெளியேறுகிறாயோ அப்படியே வெளியேறிக்கொள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். முஸ்அப் காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தாயின் மனது மாறியதாக தெரியவில்லை. அபிசீனியா நாட்டை நோக்கிய சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கும் போது அந்த குழுவில் முஸ்அப் அவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அபிசீனியா நாட்டிலிருந்து மறுபடியும் அந்த சஹாபாக்கள் திரும்பி வரும்போது முஸ்அப் அவர்களும் வருகிறார்கள். முதலில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க செல்கிறார்கள். பிறகு தன்னுடைய தாயை சந்திக்க செல்கிறார்கள். தாய் கேட்டார்கள், உன்னை பெற்று வளர்த்து எடுத்த நான் இங்கு இருக்கும்போது முகமதை முதலாவதாக சந்திக்க செல்கிறாயே, இது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு முஸ்அப் சொன்னார்கள், கருவறையுடைய இருளில் இருந்து நீங்கள் என்னை வெளியே கொண்டு வந்தீர்கள், ஆனால் முகமது ரசூல் என்னை இருளடைந்த என்னுடைய வாழ்வில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தார். நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் விட அவர்களின் மீது அதிகமாக தான் வைத்திருக்கிறேன் என்று ஒரு பதிலை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடைய தாய் ஆத்திரம் அடைகிறார்கள். முஸ்அப் சொன்னார்கள், இதற்கு மேல் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய தீன் சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் என்று, எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று தன்னுடைய வீட்டை புறக்கணித்து முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு ஏழ்மையுடைய தோற்றத்தில் வாழ்கிறார்கள். மதீனாவுடைய காலத்தில் கூட அவர்களுடைய ஆடையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து வரக்கூடிய காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கண்ணீர் வெடித்து அழுகிறார்கள். அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து அவர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு இஸ்லாமை படிக்கிறார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள், குர்ஆனை ஓதுவதில் சிறந்த வீரராக மாறுகிறார்கள். பத்ர் போர்க்களம் வருகிறது. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள். அதனுடைய சிறப்பை பெறுகிறார்கள். உஹதுடைய போர்க்களம் வருகிறது. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை ஏந்தக்கூடிய வீரராக அல்லாஹ்வுடைய தூதரால் நியமிக்கப்படுகிறார்கள். சஹாபாக்கள் சிலர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை மீறியதால் நடந்த குழப்பத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் எதிரிகளால் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த நேரத்தில் கொடியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இறக்கக்கூடிய பார்வையை தன் மீது திருப்புவதற்காக எதிரிகளிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக வேகமாக போர்க்களத்தில் இருந்து துளைவில் சென்று கொடியை உயர்த்தி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று படையை அவர்களின் பக்கம் திருப்புகிறார்கள். தன் உயிர் சென்றாலும் பரவாயில்லை என்று அங்கு ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அந்த அழைப்பை கேட்ட எதிரிகள் அவர்களை அழிப்பதற்காக தாக்குவதற்காக செல்கிறார்கள். அந்த நேரத்தில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை ஏந்தி நிற்கிறார்கள். வலது கை வெட்டப்படுகிறது, இடது கரத்தில் மாற்றுகிறார்கள் என்று இடது கையும் வெட்டப்படுகிறது. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாகப்பட்டிருக்கிறார்கள். 70 முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பில் 70க்கும் மேற்பட்ட காயங்கள் சஹாபாக்கள் எண்ணுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் செல்வத்தை இழந்து தன் குடும்பத்தை இழந்து தான் அன்பு வைத்திருக்கக்கூடிய தாயை இழந்து எந்தவித வசதியும் இல்லாமல் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி நாள்